சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. வெளியான வெள்ளை அறிக்கை. கைதாகிறார் செந்தில் பாலாஜி. சிஎம் விஜய் போட்ட உத்தரவு. நேற்று வெள்ளை அறிக்கையை விஜய் தமிழக அரசு சார்பில் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் பல்லாயிரம் கோடி கடன், அதாவது கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் என்கின்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. இனியும் செந்தில் பாலாஜியை விட்டு வைத்தால் தமிழ்நாட்டில் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடக்கும் என முதல்வர் விஜய் உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி மிக விரைவில் கைதாகிறார் என்கின்ற தகவல் சோசியல் மீடியாவில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின்பு முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீதுள்ள ஊழல் புகார்களை தூசி தட்டி கைது செய்வதற்கான வேலைகளில் மிக தீவிரம் காட்டி வருகிறார் முதல்வர் விஜய். இது இப்போ திமுக அறிவாலயத்தில் கதி கலங்க செஞ்சிருக்கான். முன்னாள் திமுக அமைச்சர்கள் கைது வரிசையில் விஜயோட நோட் புக்கில் முதல் வரிசையில் இருப்பதே நம்ம செந்தில் பாலாஜி தானா. அதாவது கரூர் சம்பவத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் மறந்துட முடியாது. சுமார் 40 உயிர்கள் பறிபோன கரூர் சம்பவத்தை தாவேகா பக்கமும் விஜய் பக்கமும் திருப்பிவிட செயல்பட்டது அப்போதைய திமுக அரசு. குறிப்பாக கரூர் சம்பவத்தின் போது தாவேகா தரப்புல இருந்து பல்வேறு சந்தேகங்களை திமுக அரசுக்கு எதிராக எழுப்பியிருந்தது. மேலும் கரூர் சம்பவத்தின் போது செந்தில் பாலாஜி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிருந்தது தாவேகா தரப்பு. நேரடியாகவே சிஎம் சார், என்னை எண்ட வேண்டுமா என்றாலும் செய்யுங்க, நான் என்னுடைய அலுவலகத்தில் தான் இருப்பேன், மக்களை தயவு செஞ்சு விட்டுடுங்க என அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு சவால் விடும் வகையில் பேசியிருந்தார் விஜய். மேலும் திமுக தரப்பு கரூர் விவகாரத்தை முற்றிலும் விஜய் மீது பழியை தூக்கி போட்டு மக்கள் மத்தியில் விஜய் இமேஜை டேமேஜ் செய்யும் முயற்சியில் இறங்கினாங்க. மேலும் கரூர் விவகாரத்தில் விஜயை சட்ட ரீதியாக சிக்க வைக்கும் முயற்சியிலும் இறங்கியது திமுக அரசு தான் என்ற குற்றச்சாட்டு அப்போது எழுந்தது. அந்த அளவுக்கு கரூர் சம்பவத்தில் விஜய மிக பெரும் சிரமத்திற்கு திமுக தரப்பு ஆளாக்கி இருந்தது. அந்த வகையில் கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மீது தனிப்பட்ட முறையில் கடும் கோபம் விஜய்க்கு இருந்துட்டு தான் வருது. அந்த வகையில் திமுக முன்னாள் அமைச்சர்களில் முதல்ல செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பும் வேலையில் மிக தீவிரமாக களமிறங்கி இருக்கிறாரு முதல்வர் விஜய். இந்நிலையில் ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு செந்தில் பாலாஜி மீது நிலுவையில் இருக்கு. செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றால் எளிதாக வெளியே வரவே கூடாது, அந்த அளவுக்கு வழக்கு மிக வலிமையாக இருக்க வேண்டும் என தமிழக முதல்வர் விஜய் முடிவு செஞ்சிருக்காராம். சமீபத்தில் முக்கிய அதிகாரிகளையும் அழைத்து பேசியிருக்கிறார். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆட்சி காலத்தில் அவர் செய்த முறைகேடுகள் அனைத்தையும் தோண்டி எடுக்க வேண்டும், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், இனி செந்தில் பாலாஜி நீதிமன்றம் சிறை என தன் வாழ்நாள் முழுவதும் கழிக்க வேண்டும், அதற்கான வேலைகளை தீவிரப்படுத்துங்கள் என தெரிவிச்சிருக்காராம். இதில் எந்த அதிகாரினா செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருந்தால் உடனே எனக்கு தகவல் கொடுங்க, அவங்களும் காலி என சொல்லியிருக்கார். மேலும் தனக்கு நெருக்கமான சிலரிடம் முதல்வர் விஜய் என்ன சொல்லியிருக்காருனா, என்னுடைய முகத்தை ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா என என்னை காண வந்த மக்களோட உயிரில் விளையாடிட்டாங்க, போதிய பாதுகாப்பை கடந்த அரசு கொடுத்திருந்தா கரூர் துயர சம்பவம் நடந்திருக்குமா, இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என முதல்வர் விஜய் தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்ததா சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக முதல்வர் விஜய் இருக்காராம். சமீபத்தில் டெல்லி பயணத்தின் போது செந்தில் பாலாஜி தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணைக்கு, அதாவது மின் மாற்றிகளை கொள்முதல் செய்ததில் பல லட்சம் கோடி ஊழல், அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அவர் மீது இருக்கும் வேலைக்கு லஞ்சம் தொடர்பான கேஸ் அனைத்தையும் விசாரணை செய்து அதற்கு தமிழக அரசு சார்பில் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயார் என முதல்வர் விஜய் உத்தரவாதம் கொடுத்ததா சொல்லப்படுது.
இதனால் திமுகவுடைய வட்டாரமே அதிர்ந்து போயிருக்கான். உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே விஜய் முதலமைச்சராக வரவே கூடாது, அவர் வந்தார்னா கண்டிப்பாக திமுகவால் வாழ முடியாது என சொல்லியிருந்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்விக்கான காரணங்களை அறிவதற்காக அமைக்கப்பட்ட கள ஆய்வு குழுவினர் தங்கள் அறிக்கையை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் கொடுத்து ஒரு வாரம் ஆகுது. மேலும் திமுக தலைமை உருவாக்கிய வெப்சைட்டில் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து பொது வெளியிலிருந்து பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் 5 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கான். அந்த பதிவுகளை பிரிண்ட் எடுத்து ஸ்டாலினின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கான். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக ஏற்பட்ட அதிர்ச்சி தோல்விக்கு பிறகு கட்சியில் பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளவே தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வரலாறு காணாத தோல்வியை சந்தித்தது திமுக. இந்த தோல்விக்கான உண்மையான காரணங்களை கண்டறிய தான் ஆய்வுக்குழுவை அமைச்சது. கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினோட உத்தரவால் உருவாக்கப்பட்ட 36 பேர் கொண்ட இந்த குழு கடந்த ஒரு மாதமாக தீவிரமாக செயல்பட்டு அறிக்கையை தலைவரிடம் சமர்ப்பிச்சிருக்கு. இந்த ரகசிய அறிக்கையில் சென்னை மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி.கே. சேகர்பாபு மீது பல கடுமையான குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருக்கு. அதுதான் தற்போது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்க பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் சேகர்பாபு மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் தயக்கம் காட்டுவதா தகவல்கள் வெளியாச்சு. இது கட்சியின் உள்ளார்ந்த அரசியல் சமநிலை மற்றும் எதிர்காலத்தை தொடர்புடையது என சொல்லப்படுது. இந்நிலையில் தான் திமுகவில் அமைப்பு ரீதியாக எப்போது மாற்றம் நிகழும்? 18 மாவட்டங்களில் ஒரு எம்எல்ஏ கூட திமுகவுக்கு கிடைக்காத நிலையில் மாவட்டங்களில் மாறுதல் செய்வார்களா மாட்டார்களா? ஏனென்றால் மாவட்ட திமுகவினரிடம் கேள்விகள் தற்போது எழுப்பப்பட்டிருக்கு. இத்தகைய கேள்விகளோட அறிவாலய தரப்பில் விசாரித்த போது கள ஆய்வு குழுவினர் கொடுத்த அறிக்கைகள், வெப்சைட்டில் பதிவான கருத்துக்கள் அனைத்தையும் 2ஆக பிரித்து உதயநிதியிடமும் சபரீசனிடமும் கொடுக்கப்பட்டிருக்கான். கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய பாயிண்ட்டுகள் அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்களாம். அவை கள திமுக தலைவர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுமா? அதனை பார்வையிடும் ஸ்டாலின் துரைமுருகன், டி.ஆர். பாலு, கே.என். நேரு உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை செய்யவும் கட்சியின் உயர்மட்ட குழுவை கூட்டி விவாதிக்கவும் திட்டமிட்டிருக்காராம். அந்த விவாதங்களுக்கு பிறகு கட்சியின் அமைப்பு ரீதியான மாற்றங்கள் கொண்டு வரலாமா அல்லது வேண்டாமா என்பது முடிவாகும். அதனால் மாற்றங்கள் நடப்பது காலதாமதம் கூட ஆகலாம். ஆனால் உதயநிதி மட்டும் சீக்கிரத்தில் செய்யுங்க, இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலும் நெருங்கி வருது, அதனை எதிர்கொள்ள வேண்டுமானால் புதியவர்கள் கட்சி நிர்வாகத்துக்குள்ள, குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்துக்குள்ளே வரணும். அப்படி வரும்போது தான் கட்சி பணிகளை முன்னெடுக்க அவர்களுக்கான கால அவகாசம் கிடைக்கும். அதனால் மாற்ற வேண்டும் என முடிவு செய்து விட்டால் விரைந்து செயல்படுத்துங்க என தலைவரிடம் சொல்லியிருக்கிறாராம் உதயநிதி ஸ்டாலின். இல்லைனா விஜய் தற்போது செந்தில் பாலாஜியை அவரோட வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அடுத்தது கே.என். நேரு, பொன்முடி, கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், ஏன் உதயநிதி, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் என அடுத்து தொடர்ந்து கொண்டே போவார் என உதயநிதி கூறியிருக்கு.